வணக்கம். உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன். இந்த பதிவில் உங்களை சிரிக்கவும் சிந்திக்க வைக்கக்கூடிய பரமார்த்த குரு கதை ஒன்றை பார்க்கலாம். காணாமல் போனது யார்? இதுதான் கதையோட தலைப்பு. வாங்க இப்போ கதை கேட்கலாம். பொழுது விடியாத பின்னிரவு நேரத்தில் பரமார்த்த குரு பயணம் செஞ்சிட்டு இருந்தார். ஆறு ஒன்று குறுக்கிட்டது. ஆறு வேகமாக சீறி பாய்ந்து கொண்டிருந்தது. ஆற்றில் சலசல இரைச்சல் இருப்பதால் அது விழித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு குரு கருதினார். அதனால் இந்த வேளையில் ஆற்றை கடப்பது ஆபத்து என பயந்தார். எனவே ஆறு தூங்கும் வேளையில் கடப்பது நல்லது அப்படின்னு முடிவு செஞ்சார். ஆற்றின் கரையில் இருந்த ஒரு மரத்தடியில் தனது சீடர்களுடன் ஓய்வெடுத்து கொண்டிருந்தார். சிறிது நேரம் கழித்து குரு தனது சீடர்களில் ஒருவனான மட்டியை அழைத்தார். அவன் கையில் ஒரு கொல்லிக்கட்டையை கொடுத்து ஆற்றின் அருகில் சென்று அது இன்னும் விழித்து கொண்டிருக்கிறதா, தூங்க தொடங்கிவிட்டதா அப்படின்னு பார்த்து வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. மட்டி தன் குருவின் கட்டளையை ஏற்று கொல்லிக்கட்டையை கையில் பிடித்து கொண்டு ஆற்றை நெருங்கினான். ஆற்று நீர் தன்மேல் பட்டுவிடாதபடி எட்டி நின்று கொண்டு கொல்லிக்கட்டையை நீரில் அமிழ்த்தினான். அது சுரீர் என்ற ஒளியுடன் அணிந்து விட்டது. அந்த ஒளியை கேட்டதும் மட்டி பதறிப்போனான். வேகமாக குருவை நோக்கி ஓடி வந்தான். குருவே, ஆறு விழித்து கொண்டிருக்கிறது. கொல்லிக்கட்டையால் அதை தொட்டவுடன் சீறிவிட்டது. நல்ல வேலை, தப்பி ஓடி வந்துட்டேன் என்று பயந்து கொண்டே கூறினான். அதை கேட்ட குரு, நீ போய் சோதித்து பார்த்துவிட்டு வந்தது நல்லதா போச்சு. ஆறு விழித்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நாம் ஆற்றை கடந்தால் ஆற்றின் பொல்லாத கோபத்துக்கு உள்ளாகி இருப்போம். அது நன்றாக தூங்கும் வரை பொறுத்திருந்து அதன் பின் பயணத்தை தொடர்வோம் என்று கூறிவிட்டு அமர்ந்தார். சீடர்கள் அவரவர்களுக்கு தெரிந்த கதைகளை சொல்லி பொழுதை போக்கிக் கொண்டிருந்தனர். பொழுது வெளுக்க ஆரம்பித்தது. அயர்ந்து தூங்கிய குரு திடுக்கிட்டு எழுந்தார். மடையனை அழைத்தார். மடையா, பொழுது புலர ஆரம்பித்து விட்டது. இப்போதாவது ஆறு தூங்குகிறதா, விழித்து கொண்டிருக்கிறதா அப்படின்னு பார்த்துட்டு வா என்று கூறினார். உடனே மடையன் மட்டி கொண்டு வந்து போட்ட அணைந்து போன கொல்லிக்கட்டையை எடுத்துக்கொண்டு ஆற்றை நெருங்கினான். கட்டையை நீருக்குள் விட்டான். எந்தவித ஒலியும் ஏற்படவில்லை. அவனுடைய மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. வேகமாக ஓடி வந்தான். குரு, இப்போது ஆறு நன்றாக அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கு அப்படின்னு சொன்னான். அப்படியா, இதுதான் சரியான வேலை. யாரும் எந்த சத்தமும் எழுப்பாமல் மிகவும் அமைதியாக வாருங்கள். சப்தம் போட்டால் ஆறு விழித்து கொள்ளும் அப்படின்னு தன் சீடர்களை எச்சரித்துவிட்டு மெல்ல மெல்ல அடி எடுத்து வைத்து குரு ஆற்றை நோக்கி நடக்க சீடர்களும் பின்தொடர்ந்தனர். பயந்து கொண்டே ஆற்றை கடந்து ஒரு வழியாக அக்கறை வந்து சேர்ந்தனர். தன்னுடைய சீடர்கள் அனைவரும் பத்திரமாக வந்து சேர்ந்து விட்டார்களா என்று சரிபார்க்க குரு எண்ணினார். தனது சீடர்களில் ஒருவனை அழைத்து, சீடனே, என்னையும் சேர்த்து நாம் 6 பேர், நாம் அனைவரும் பத்திரமா இருக்கிறோமா? நம்மில் யாரையாவது அந்த பொல்லாத ஆறு விழுங்கி விட்டதா என சரிபார்த்து என்னிடம் சொல்லு அப்படின்னு சொன்னார். அபிஷ்டு தன் முன்னால் நிற்பவர்களை 1, 2 என்று எண்ண ஆரம்பித்தான். தன்னை மட்டும் சேர்க்காமல் மற்றவர்களை மட்டும் எண்ணி, குருவே, 5 பேர் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னான். 6 பேரில் ஒருவனை காணோம் என்று குரு திடுக்கிட்டு போனார். தங்களில் ஒருவரை இந்த ஆறு விழுங்கிவிட்டது என்று அனைவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். அதனால் குரு மீண்டும் எண்ணி பார்க்குமாறு மற்றொரு சீடனிடம் கூறினார். அவனும் தன்னை விட்டுவிட்டு மற்றவர்களை மட்டும் எண்ணிவிட்டு, குருவே, மோசம் போனோம். அபிஷ்டு எண்ணியது சரியே. நம்மில் ஒருவரை காணோம். 5 தான் உள்ளோம் என்று அலறினான். இப்படியே மற்ற சீடர்களும் குருவும் தங்களை சேர்க்காமலேயே எண்ணி 5 தான் என்று முடிவு செய்தனர். தங்களில் ஒருவனை இழந்துவிட்ட சோகத்தில் அழுது கொண்டிருந்தார்கள். குருவுக்கு ஆத்திரம் தாங்கவில்லை. தன் சீடர்களில் ஒருவனை அபகரித்து கொண்ட ஆற்றின் மீது கடுங்கோபம் கொண்டார். அதனை பலவாறு பழித்து கூறி சாபமிட்டார். குருவும் சீடர்களும் துயரம் தாங்காமல் அழுது புலம்ப ஆரம்பித்து விட்டார்கள்.
ஆற்றோடு போனவன் தங்களில் யார் என்று அறிந்து கொள்ளாமலேயே துக்கம் கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள். அந்த நேரத்தில் வழிபோக்கன் ஒருவன் குருவும் சீடர்களும் இருந்த இடத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தான். அவர்கள் துயரத்தில் ஆழ்ந்திருப்பதைக் கண்டு அனுதாபம் கொண்டான். காரணம் என்ன என்று அவர்களிடம் விசாரித்தான். சீடர்கள் நடந்ததை கூறி மேலும் அழுதனர். வழிபோக்கன் அவர்களை எண்ணி பார்த்தான். அவர்களின் மடமையை எண்ணி மனதிற்குள் சிரித்து கொண்டான். அன்பர்களே, நடந்தது நடந்ததாக இருக்கட்டும். போனவர்களை மீட்கும் மந்திர சக்தி என்னிடம் இருக்கு. உங்களில் 6 விழுங்கிய நபரை மீட்டு தருகிறேன். அதற்கு என்ன சன்மானம் தருவீர்கள் என்று வழிபோக்கன் கேட்டான். ஐயா, எங்களில் காணாமல் போனவனை தாங்கள் மீட்டு கொடுத்தால் எங்களிடம் உள்ள பணம் முழுவதையும் தந்துவிடுகிறோம். தங்களுக்கு நாங்கள் என்றும் நன்றி கடன்பட்டவர்களாக இருப்போம் என்று குரு நெகிழ்ந்து கூறினார். வழிபோக்கன் தன் கையில் ஒரு குறுந்தடி வைத்திருந்தான். அதனை எடுத்தவாறு, இந்த கோலில்தான் மந்திர சக்தி இருக்கிறது. நீங்கள் வரிசையாக நில்லுங்கள். நான் இந்த தடியால் முதலில் நிற்பவர் முதுகில் தட்டுவேன். அவர் 1 என்று கூறிவிட்டு தன் பெயரை கூற வேண்டும் என்று சொன்னான். வழிபோக்கன் கூறியவாறே குரு வரிசையில் முதலிலும் அதனை அடுத்து சீடர்களும் வரிசையாக நின்றனர். முதலில் குருவின் முதுகில் கம்பால் தட்டினான். அவர் 1, என் பெயர் பரமார்த்த குரு என்று சொன்னார். அடுத்தவனை தட்டியதும் 2 என்று கூறி தன் பெயரையும் சொன்னான். இவ்வாறே மற்றவர்களும் முதுகில் தட்டியதும் தங்கள் பெயருடன் எண்ணிக்கையையும் சொன்னார்கள். கடைசியாக நின்றவன் 6, என் பெயர் மூடன் என்று சொன்னதும் அவர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி தாங்கவில்லை. காணாமல் போனவன் கிடைத்து விட்டான், இப்போது 6 பேர் உள்ளோம் என்று கூறி ஆனந்த கூத்தாடினர். தங்களில் ஒருவனை மீட்டு தந்த வழிபோக்கனின் அதிசய ஆற்றலை எண்ணி வியந்தனர். அவனை போற்றி புகழ்ந்து தங்களிடம் இருந்த பணம் முழுவதையும் தந்துவிட்டார்கள். அதிர்ஷ்டத்தை நினைத்து கடவுளுக்கு நன்றி சொன்னான் அந்த வழிபோக்கன்.